வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட். இன்றைக்கி வீடியோவில் இட்லி, தோசை, சப்பாத்தின்னு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா, அப்போ இந்த டிஃபன் ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். அவல் கொழுக்கட்டை. இந்த கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நாம் அவல் ஊற வைக்கணும். 1/4 கிலோ அளவுள்ள அவல் எடுத்திருக்கேன். இது 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவு. நான் லேஸ் அவல் தான் எடுத்திருக்கேங்க. இது ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு ஊறிடும். ஒருவேளை நீங்கள் கெட்டி அவல் வச்சுருந்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஊறி வரும். இப்போ அவல் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 to 3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அவல் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. தண்ணி அவல் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ க்ளோஸ் பண்ணி வைக்கலாம், ஊறட்டும். இப்போ அவல் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ ஒரு ஃபில்டரில் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு தண்ணியில் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அவல் கார கொழுக்கட்டை நீங்கள் சிகப்பு அவல்லையும் செய்யலாங்க. அது இன்னுமே ரொம்ப ஹெல்த்தி. ஸ்பூன் வச்சு இது போல் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா தண்ணியில் நல்லா ஃபில்டர் ஆகி வரும். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில் நம்ம தாளிக்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கலாங்க. இது நல்லா ஃப்ரை ஆகணும். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 4 காஞ்ச மிளகாய் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரணுங்க. இப்போ வெங்காயம் வதங்கட்டும். இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அவல் சேர்த்துக்கலாம். அவல் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மசாலா எல்லாமே அவலோட சேர்த்து மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அவல் கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா செய்கிறது ரொம்பவே ஈஸி. நமக்கு ஒரு 10 நிமிஷம் அவல் ஊறின டைம் மட்டும்தான். ஊறினதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க ஏதாவது லைட்டாக சாப்பிட்ணுன்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த கொழுக்கட்டையை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப டேஸ்டி. இப்போ எல்லாமே இதே போல் உருண்டை பிடிச்சி நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்குது. நம்ம ரெடி பண்ணதை உள்ளே வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. நீங்கள் உடனே எடுக்க வேண்டாம். கொஞ்சம் நேரம் ஆற வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிக்கோங்க. இந்த கார கொழுக்கட்டை ஒரு 5 நிமிஷம் ஆறுனதும் நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். இதில் நீங்கள் கார சட்னி, தேங்காய் சட்னி எதுவோட வேணாலும் சர்வ் பண்ணலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.